தனுஷின் பிறந்த நாளையொட்டி சென்னை போயஸ் கார்டனில் உள்ள அவரது இல்லத்தின் முன்பாக அவரது ரசிகர்கள் குவிந்து வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுஷ்மா இணைந்திருக்கிறார். வணக்கம் சுஷ்மா, முழு விவரங்களை கூறலாம். வணக்கம் ரூபி. இன்று தமிழ் சினிமாவின் பன்முக திறமையாளரான நடிகர் தனுஷ் தனது 48வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். நடிகர், பாடலாசிரியர், பாடகர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பல துறைகளிலும் தன்னுடைய முத்திரையை பதித்தவர். துள்ளுவதோ இளமை மூலம் அறிமுகமாகி காதல் குண்டேன், புதுப்பேட்டை, ஆடுகளம் அப்படின்னு பல்வேறு டிஃப்ரெண்டான கதைகளை சூஸ் பண்ணி நடிக்கிறதுல இவர் கில்லாடி அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில ஏற்கனவே 3 முறை தேசிய விருது பெற்றிருந்தாலும் தற்போது புதிதாக அவருக்கு கேப்டன் மில்லர் மற்றும் ராயனுக்காக சிறந்த படம் மற்றும் சிறந்த நடிகருக்காக இவருக்கு நேஷனல் விருது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு ரசிகர்களை சந்தித்து அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் செய்வார். அதே போல நேற்று முன்தினம் திருவள்ளூரில் உள்ள தனது ரசிகர்களை சந்தித்து 30 ஏழை குடும்பங்களுக்கு ஆட்டோகளை வழங்கி நலத்திட்ட உதவிகளையும் செய்து அங்குள்ள ரசிகர்களிடம் மிக பெரிதாக பேசப்பட்டது. இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் தனுஷ் அவர்களுடைய பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடப்படும். அவர் எப்படா அவருடைய வீட்டுல இருந்து வந்து எட்டி பார்ப்பாரு, நம்மள ஹாய் சொல்வாரு. நடிகர் ரஜினியை போல எப்படி வந்து அந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஆனா இந்த முறை அவருடைய பிறந்தநாள் வேறு மாதிரியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி திருவள்ளூரில் நடைபெற்ற நலத்திட்டங்கள் உதவி, தனுஷ் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவியை செஞ்சாரு. அந்த நேரத்துல குறித்து என்னை தட்டி கொடுங்கள், அதாவது நடிகராக என்னை எப்படி தட்டி கொடுத்தீங்களோ அதே மாதிரி மற்ற விஷயங்கள்லயும் என்னை தட்டி கொடுங்க அப்படின்னு சூசகமாக பேசினாரு. அரசியல் வருகை குறித்து அப்படின்னு அவர் பேசினது அரசியல் வருகை குறித்து பார்க்கப்பட்டது. இதனாலே அவர் இந்த வருஷம் அரசியல் சம்பந்தமா கண்டிப்பா காலடி எடுத்து வைப்பாரு நடிகர் விஜய் போல அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இந்த பிறந்தநாள், தனுஷுடைய இந்த பிறந்தநாள் வேறு முகமாக பார்க்கப்படுகிறது என்று சொல்லலாம். இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா தனுஷ் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரசிகர்கள் போயஸ் கார்டன் வாசல்ல நிறைய பேர் குவிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.